அதிமுகவுடன் இணையும் ஓபிஎஸ் அணி சட்டசபையில் அடுத்தடுத்து ட்விஸ்ட். கிரீன் சிக்னல் தரும் எடப்பாடி. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர். இவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து வருகிறார். இந்நிலையில்தான் தமிழ்நாடு சட்டசபையில் அடுத்தடுத்து நிகழ்ந்த சம்பவம் பன்னீர்செல்வம் அணி விரைவில் அதிமுகவில் இணைகிறதா என்ற கேள்வி எழும்பியது. அதிமுகவில் பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டனர். ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் செயலாளராக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பன்னீர்செல்வம் ஒப்புக்கொள்ளவில்லை. இதையடுத்து பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதையடுத்து பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் தனியாக சேர்ந்து செயல்பட்டு வருகிறார். அதிமுகவில் மீண்டும் இணைய வேண்டும் என்று பன்னீர்செல்வம் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறி வருகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அவர்கள் கட்சியில் இணைக்க ஆர்வம் காட்டவில்லை. இப்படியான சூழல்தான் நேற்று முன்தினம் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்தபோது அதை பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆதரித்தனர். சட்டசபை மட்டுமின்றி வெளியிலும் இருதரப்பும் எலியும் பூனையுமாக செயல்பட்டு வந்த நிலையில் பன்னீர்செல்வம் தரப்பு இந்த தீர்மானத்தை ஆதரவு தெரிவித்தது. குரல் வாக்கெடுப்பிலும் அதற்கு பிறகு நடந்த டிவிஷன் வாக்கெடுப்பிலும் பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் அதிமுகவின் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்.